பண்ணுங்க. அது போல அப்பா சொல்லி கொடுக்கிற காரியம் பாருங்களேன். நேற்று சொல்லி கொடுத்தாங்கல்ல, காலையில எந்திரிச்ச உடனே நம்ம எப்படி நம்ம ஆண்டவரோடு உள்ள அந்த உறவு ரிலேஷன்ஷிப்பை வளர்த்து கொள்வது அப்படின்ற காரியத்துல காலையில எந்திரிச்சோன்னா நான் ஒரு 5 பாட்டாவது கேட்டுருவேன், 10 பாட்டு கேட்பேன், ஒன்று நான் பாடுவேன் அல்லது பாடல்களை போட்டு விட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னது போல இந்த பிராக்டிஸை நீங்க என்ன செய்யுங்கன்னா செய்யுங்க. உங்களுடைய ஆவி தொடர்ந்து வளரணும், ஆண்டவரோடு கூட அந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க தொடர்ந்து வீட்லயும் போய் இதே பலத்தோடு இருக்கணும்னா டெய்லி காலையில நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா தேவனோடு என்ன செஞ்சிருக்கீங்கன்னா நேரத்தை செலவழித்துருங்க. அதுக்கு மிக முக்கியமா சில பாடல்களை நீங்க பாடி என்ன செய்யுங்கன்னா துதிங்க. மனசுக்குள்ள பாடுறேன் அப்படின்னு சொல்லி வாய் திறக்காம நீங்க ஜெபம் பண்ணாதீங்க. அந்த நிலைமையில இல்லாம வாய் திறந்து பாடி ஜெபிங்க. அதுக்கு என்ன செய்யுங்கன்னா அந்த ஜெபத்தோட்டம் பாடல்கள், இன்னும் நல்ல அபிஷேகம் நிறைந்த பாடல்கள் என்ன செய்யுங்கன்னா பயன்படுத்துங்க. இப்படி பாடல்களை பயன்படுத்துற பொழுது நல்லா கவனிங்க, நீங்க யூடியூப்லயோ அல்லது நீங்க போன்லயோ நீங்க என்னன்னா பாட்டு கேட்கணும்னு முயற்சி செய்யறப்போ மிகப்பெரிய ஒரு பெரிய கஷ்டம் என்ன இருக்குன்னா டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப வரும். அதுல என்ன வரும், ரொம்ப நீ போனை எடுத்து காலையில பாட்டு போடணும்னு தான் முதல் வேலையா போனை கையில் எடுப்பீங்க. காலைல எந்திரிச்சோன்னா இன்னைக்கு ஒரு பாட்டை போடுவோம், ஒரு செய்தியை கேட்போம்னு. ஆனா எடுத்த உடனே கண்ணில் என்ன தெரியும் தெரியுமா? வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன் தெரியும், இன்ஸ்டாகிராம்ல வந்திருக்கிற நோட்டிபிகேஷன்லாம் தெரியும். இத்தனை மெசேஜ் வந்து கிடக்கா, ரீல்ஸ் வந்து கிடக்கா, பாப்போமேன்னு உள்ள போய் டிஸ்ட்ராக்ட் ஆயிரும். அப்புறம் நீங்க ஜோமன் உட்காந்துட்டு ஒரு பாட்டை போட்டுட்டு ஜோமன் உட்காந்துட்டு இடையில விளம்பரம் ஓடும். அடுத்து அந்த ஜெபம் பண்ணணும்னு பாட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப இடையில என்ன பண்ணும் தெரியுமா? மெசேஜஸ் எல்லாம் டிங் டிங் என்ன செஞ்சுட்டு இருக்கா, சவுண்டு பிங் பண்ணிட்டே இருக்கும். இப்போ இது எதுவுமே என்ன செய்ய முடியாதுன்னா ஜெபத்தில் நம்மளை வளர்க்க முடியாது. அதனால உங்க மொபைல்ல நீங்க என்னன்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஃபாதர் பாடல்களை கேட்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா என்ன செஞ்சே ஆகணும் தெரியுமா? ஒன்னு யூடியூபையோ அல்லது நீங்க என்ன செய்யலன்னா ஸ்பாட்டிஃபை அல்லது ஆப்பிள் மியூசிக், அமேசான் மியூசிக், இது மாதிரி ஏதாவது ஒன்றை பே பண்ணி ப்ரீமியமா மாத்தினாதான் உண்டு. அப்பதான் அதுல அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாம ஓடும். போனையும் ஆஃப் பண்ணி வச்சிடலாம், நீங்க பாட்டு மட்டும் ஓடிட்டு இருக்கும். போனையே நீங்க தள்ளி வச்சிடலாம், நோட்டிஃபிகேஷன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஜாப் பண்ணலாம். இல்லைன்னா நான் யூடியூப்ல 2 பாட்டை கேட்டுட்டு ஜாப் பண்ணுவேன்னு சொன்னா மொதல் பாட்டுக்கு 2 விளம்பரம் ஓடும், அடுத்து இடையில ஒரு ஓடும், அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்துட்டு இருப்பேன். ஃபோன் ஆஃப் பண்ண முடியாது, ஃபோன் ஆன்லேயே இருக்கும். ஒன்று நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃப்ரீயாலாம் இதை நம்ம கொஞ்சம் விளைக்கிறேன் கொடுத்து தான் தேவனோடு உறவாடணும். ஸோ யூடியூப்ல மாதம் நீங்கள் காசை கட்டி ப்ரீமியமாக மாற்றிடுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதில் ப்ரீமியம் மாற்றினா ஒய்டி மியூசிக், யூடியூப் மியூசிக் கிடைக்கும். நீங்கள் யூடியூப்குள்ளே போகாமல் ஒய்டி மியூசிக்கில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா நிறையா பாடல்களை போட்டு விட்டு கேட்டுக்கிட்டே நீங்கள் ஒர்ஷிப் பண்ணலாம். ஃபோனை தனியாக வச்சிடலாம். இல்லை அப்படின்னா அமேசான் மியூசிக், ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கிறவங்க ஆப்பிள் மியூசிக் அல்லது ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் பே பண்ணி நீங்கள் என்னென்ன செய்யுங்க, யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இது எதுவுமே எனக்கு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும்னா தயவுசெய்து ஃபோனை தூக்கி வச்சுட்டு ஏதாவது பழைய மெத்தடுக்கு என்ன செஞ்சுங்கன்னா வந்து ஒரு பென்ட்ரைவில் பாட்டை போட்டு ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரில் பாட்டை போட்டு கேட்டு அதுக்கு பழக்கத்துக்கு வந்துருங்க. ஆனால் இதுவும் இல்லாமல்னா நாங்கள் இன்னொரு வசதியும் செஞ்சு கொடுத்துருக்குறோம். என்னென்னா ஜெபத்தோட்டம் மியூசிக் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. சரியா? ஜெபத்தோட்டம் மியூசிக் ஆப் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆப்பு. அதில் இதுவரைக்கும் ஜெபத்தோட்டத்தில் இருக்கிற 456 பாடல்களும் லேட்டஸ்ட் சாங் வரைக்கும் உள்ள இருக்கு, லிரிக்ஸோட இருக்கு. பாடல் வரி கைதட்ட வேணாம், கவனிங்க. பாடல் வரிகளோட என்ன செய்யுதுன்னா எல்லாமே உள்ள இருக்கு. அதுல போயிட்டு நீங்க ஃப்ரீயா கேட்கலாம். அதுல போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு கூட நீங்க பாட்டை கேட்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டா அதுல செலக்ட் பண்ணி பிளேலிஸ்ட் பண்ணி வச்சும் அதுல பாட்டை கேட்கலாம். அந்த ஆப் ஃப்ரீ ஆப்பு, இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வராது. போன்ல நீங்க பாட்டை போட்டுவிட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு கூட என்ன செய்யலாம்னா ஸ்கிரீனை பார்க்காமலே இருக்கலாம். அது போன்ல என்ன செஞ்சுன்னா பாட்டு ஓடிட்டு. ஜெபத்தோட்டம் மியூசிக் இந்த ஆப் வந்து ஆப்பிளுக்கும் இருக்கு, ஆண்ட்ராய்டுக்கும் இருக்கு. நீங்க 2 லைன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைமா நீங்க செய்ய வேண்டியது மட்டும் சைன் அப் பண்ணிருங்க. சைன் அப்னு இருக்கும். உங்க பேரு, உங்க ஃபோன் நம்பர், உங்க இமெயில் ஐடி, ஒரு பாஸ்வேர்டு, உங்களுக்கு பிடிச்ச ஒரு தெரிஞ்ச மாதிரி ஒரு பாஸ்வேர்டு போட்டு சைன் அப் பண்ணிருங்க. ஒரு முறை ஒரு ஃபோன் நம்பரையும் ஒரு இமெயில் ஐடியும் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதே இமெயில் ஐடியை மறுபடியும் போட்டீங்கன்னா இன்னொரு அக்கௌண்ட்ல வராது. ஸோ வேற இமெயில் ஐடி போட்டு அடுத்த ஆள் நீங்க என்னன்னா வேற ஃபோன்ஸ்ல உங்க வீட்டில் 4 பேர் இருக்கீங்க, ஒரே இமெயில் ஐடியை போட்டு வேற ஃபோன்ல இந்த ஆப்பை ஓப்பன் பண்ண முடியாது. ஒரு ஆப்புக்கு வந்து ஒரு மெயில் ஐடி தான். அந்த மாதிரி நீங்க என்ன பயன்படுத்தி கொள்ளுங்க. இதுல எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வராது. பாடல்களை நீங்க கேட்கலாம். ஜெபத்தோட்டத்தை குறிச்ச தகவல்கள், அண்ணனை குறிச்ச தகவல் எல்லாம் நீங்க யூடியூப்ல, வாட்ஸ்அப்ல நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மாதிரி சேனல் இருக்கு. ஜெபத்தோட்ட மினிஸ்ட்ரிக்கு வாட்ஸ்அப்ல ஜெபத்தோட்ட மினிஸ்ட்ரிஸ் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல் இருக்கு.
அந்த வாட்ஸ்அப் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இங்கே நடக்கிற தகவல்கள்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாகவே என்ன செஞ்சிடும்னா வந்துடும். அண்ணன் பேர்லையும் அண்ணன் ஜோஷுவா இஸ்டவ் அப்படின்ற பேரில் ஒரு வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. அதையும் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுறதுல ஒரு பெரிய சங்கடம் இருக்குது. என்னென்னா வாட்ஸ்அப் சேனலுக்குள்ளே போய் ஜெபத்தோட்ட மினிஸ்ட்ரிஸ் அல்லது பாஸ்டர் ஜோஷுவா இஸ்டவ்னு சர்ச் பண்ணிங்கன்னா வராது. ஏன்னா அது மாதிரி அவங்க ஆப்ஷன் வைக்க மாட்டுறாங்க. அதனால நாங்கள் என்ன பண்ணிடுறோம்னா இந்த